ஹலோ. வந்துடுறேன். ஐயோ, ஏய் உன்னதாண்டி, கொஞ்சம் வா. என்னங்க? என்ன தேடி இப்போ ஒருத்தன் வருவான். என்ன கேட்டா நான் இங்க இல்லன்னு சொல்லிடு. எப்ப வருவான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லு, புரியுதா? என்னாச்சு உங்களுக்கு? நீங்க குத்துக்கல் மாதிரி வீட்லயே இருந்துகிட்டு இல்லன்னு சொல்றீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டி பிரச்சனை தெரியாம பேசுற? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், புரியுதா? ஐயோ ராமா, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? ஐயோ, ஏண்டி இப்படி சரியான மரமண்டையா இருக்க? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மனுஷனோட சூழ்நிலை தெரியாம உயிரை வாங்குறியடி. ஐயோ, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் என் தலையெழுத்து. ஹே, அவன்கிட்ட நான் 2 லட்சம் ரூபாய் கடனா வாங்கியிருந்தேன்டி. அத அவனுக்கு திருப்பி தர முடியல. அதான் அவன் வீடு தேடி வந்திருக்கான். இப்பவாது புரிஞ்சுதா? என்னது, 2 லட்சம் ரூபாய் கடனா வாங்குனீங்களா? எதுக்குங்க? ஹேய், உனக்கு கதை சொல்லலாம் டைம் இல்லம்மா. நான் சொல்றத மட்டும் அவன்கிட்ட சொல்லு ப்ளீஸ். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க. யாருங்க? முகேஷ். டேய் முகேஷ். ஏங்க, நானா கேக்குறேன்ல, ஏன் இப்படி கத்துறீங்க? முகேஷ் இல்லையா? அவர் இப்பதான் வெளியே போனாரு. ஆமா, நீங்க யாரு? நான் அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான். அவர் இல்லைங்க, இப்பதான் எங்கேயோ வெளியே போனாரு. ஆமா, எதுக்கு அவரை பார்க்க வந்தீங்க? ஹலோ ஹலோ, என்னங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க? யாருங்க நீங்க? எங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, என்ன வேணும் உங்களுக்கு? நான் முகேஷுக்கு 2 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன். அது இன்னைக்கு வரைக்கும் திருப்பி கொடுக்கல. கொடுத்த காசை மொத்தமா வாங்கிட்டு போலான்னு தான் இப்போ வந்திருக்கேன். என்னங்க நீங்க? உங்களுக்கு அவர் பணம் கொடுக்கணும்னு அவர்கிட்ட தானே போய் கேட்கணும். அவர் இல்லாதப்ப இப்படி வீட்டுக்கு வந்து கேட்கறதெல்லாம் சரியா இல்லைங்க. அதெல்லாம் சரிதான். நான் இப்போ அவனை எப்படி பிடிக்கிறது? நான் எங்கேயாவது எதிர்ச்சியா வெளில பார்த்தா கூட என்னை பார்த்து தான் அவன் எஸ்கேப் ஆயிடுறான். சரி, ஃபோன்லயாவது பேசலான்னு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்படி எல்லாம் பண்ணா கொடுத்த காசை நான் எப்படிங்க திருப்பி வாங்குறது? இப்ப மட்டும் நீங்க வெளியே போலன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்க பணம் கேட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம், பாத்துக்கோங்க. வெளியே போனவன் எப்படி வீட்டுக்கு வந்தானே ஆகணும். அப்போ அவனை 2ல 1 பாத்துக்கிறேன். உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. அப்பாடி, எப்படியோ அவனை சமாளிச்சு அனுப்பிட்டேன். அவனை பார்த்ததும் உயிரே போயிடுச்சு. ஏங்க, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் கை நீட்டி கடனை வாங்குவீங்க? பாத்தீங்களா வீட்டுக்கு வந்து எப்படி மானத்தை வாங்குறான்னு? இனிமேலாச்சும் இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, அந்த கடனை எதுக்கு வாங்குனீங்க? பிசினஸ்க்கு பணம் பத்தலன்னு தான் அவன் கிட்ட கடனா வாங்கியிருந்தேன். ஏங்க, இது என்கிட்ட முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. சரி, இப்பவாவது சொன்னீங்களே. இந்த செயினை அடமான வச்சு முதல்ல அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து தொலைங்க.